கூப்பிடுவீங்க. நீ அப்படி கூப்பிட்டா என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து உனக்கு அறியாததும் நீ நினைச்சிருக்கவே மாட்டையா. நீ நினைச்சிருக்கவே மாட்ட. நீ நினைச்சிருக்கவே மாட்டீங்க. நீங்க அறியாத காரியத்தை உங்க புத்திக்கே எட்டலங்க. உண்மையா நீங்க ஆண்டவரை பார்த்து நீங்க கூப்பிட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு செய்யற காரியம் என்னன்னு கேட்டீங்க விசுவாசிங்கன்னா, நீங்க புத்திக்கே உங்களுக்கு எட்டாதுங்க. நான் உங்களுடைய விசுவாசத்துக்காக சொல்றேன். எங்க அப்பா ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தார். எங்க அப்பா தாத்தாவுக்கு 10 பிள்ளைங்க. 9வது பிள்ளை எங்க அப்பா. ஆள் கிங் மாதிரி இருப்பாரு. ஆனா அவருக்கு தேவையான வீடு, நிலம், சொத்து எல்லாத்தையும் எங்க தாத்தா 10 பிள்ளை பெற்றாலும் பிச்சைக்காரங்களா விட்டுட்டு போல, நல்ல எல்லாருக்கும் சொத்து சுகம், வேலைக்காரன் வேலைக்காரி எல்லாம் சம்பாதிச்சு வச்சார். ஆனா எங்க பெரியப்பா சித்தப்பா யார்ட்டுமே இல்லாத ஒரு பழக்கம் எங்க அப்பாட்ட வந்துச்சு. எங்க அப்பா நல்லா ஃபுல்லா தண்ணி அடிச்சாரு. அப்ப பாண்டிச்சேரிலாம் இல்ல, தமிழ்நாட்டுல தான். அப்பா நல்லா தண்ணி அடிச்ச எது வரைக்கும் அடிச்சாருன்னா, தங்களுடைய சொத்து முழுவதும் அழிறவரை குடிச்சார். அவரோட சேர்ந்து எல்லாரும் குடிச்சாங்க. எல்லாம் குடிச்சாங்க. நாங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க. ஒரு நாள் அப்பா சொன்னாங்க, என் சொத்துக்கள் எல்லாம் ஏமாத்தி எடுத்துட்டாங்க. என் அண்ணன் தம்பி எல்லாம் ரொம்ப வசதியா இருக்காங்க. நான் இனி இங்க இருக்க மாட்டேன், ஊர்ல இருக்க மாட்டேன். ஒரே நைட்டு நாங்க எல்லாம் சின்ன 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். எங்க அண்ணன் 9th படிக்கிறாங்க. எனக்கு 3 சிஸ்டர்ஸ். எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா வண்டி ஏறி மெட்ராஸ் போயிட்டாரு. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன நடந்துன்னு தெரியல, என்ன நடக்குன்னு தெரியல. திடீரென்று மலையில இருந்து கீழே விழுந்த மாதிரி இருந்தது. வேறு வழி இல்லாமல் ஆண் பிள்ளைகளாகிய நாங்களும் எங்களுடைய பிழைப்புக்காக சென்னைக்கு வந்தோம். என்னுடைய அம்மாவும் தங்கைமாரும் தொடர்ந்து வந்தார்கள். இப்ப நான் ஆவடியில ஊழியம் செய்றேன். அந்த ஆவடியில எனக்கு 15 ரூபாய் கூலி கொடுக்கப்பட்டது. காலையில 4 மணிக்கு எழுப்பி 11:30 மணி வரைக்கும் வேலை வாங்கினாங்க. மிக கொடுமையா என்னுடைய 14 வயதிலேயே நான் இந்த வேலை, கடுமையான வேலைக்குள்ளாக்கப்பட்டேன். என்னுடைய 21 வயதுக்குள்ள என் வாழ்க்கையே கசந்து போயிடுச்சு. என்னுடைய அப்பா, நாங்க படுற பாட்டை பார்த்து அவர் செத்தே போயிட்டாரு. என்னுடைய அப்பாவை அடக்கம் பண்ண கூட எங்களுக்கு காசு இல்லை. அந்த தெருவில் இருந்த ஹிந்துஸ் தான் வந்து ஒரு தென்னை ஓலை எடுத்துட்டு வந்து எங்க அப்பாவை ஒப்படைச்சாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் எங்க வாழ்க்கையில, வாலிபத்துல எங்களால் மறக்கவே முடியாது. 21வது வயதுல இனி வாழ முடியாது என்ற நிலை வந்த பொழுது தண்டவாளத்தை தேடி போனேன். ஆனா தேவன் என்னை முன்குறித்த தேவன். கோவிந்தசாமின்னு ஒரு ஐயா அனுப்பினாரு. அவர் என்ன ஆலயத்துக்கு கூட்டு வந்தார். ரொம்ப ஆர்கியூமெண்ட் நடந்த டைம் இல்லை, சுருக்கமா சொல்லிடுறேன். எங்க என்ன ஆலயத்துக்கு கூட்டு வந்தாரு. கோவிந்தசாமி பைபிள் எடுத்துட்டு வந்தாரு. பரம்பரை கிறிஸ்தவனாகிய நான் 20 சீலட் எட்டு வந்தேன். நீங்க யாரும் எட்டு வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பைபிள் தான் கொண்டிருப்பீங்க. பரம்பரை கிறிஸ்தவனாகிய நான் 20 சிகரெட்ஸ். ஒரு நாளைக்கு எனக்கு 5 பாக்கெட் சிகரெட் வேணும். செயின் ஸ்மோக்கராக என்னுடைய துக்கத்தை மறக்கிறதுக்கு அதுதான் எனக்கு கிடைச்ச ஒன்றா இருந்தது. நான் மதுபானத்துக்கு போகல. ஏன்னா இந்த மதுபானங்க குடும்பத்தை சீரழிச்ச பயத்துல அது பக்கத்துல போகல. ஆனா எனக்கு அந்த சிகரெட் தான் என் துக்கத்தெல்லாம் மறக்கிறதுக்கு அனுகூலமாக இருந்தது. அதே நிலைமையில தான்
முன் வரிசையில வந்து உட்கார்ந்தேன். அன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டேன். அன்றைக்கு நான் ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். வெளியே போய் அந்த சிகரெட்டை காலின் கீழே மிதிச்சுட்டு, நீர் உண்மையான இயேசுவா? இதுவரைக்கும் நான் இயேசுவை பற்றி வேற மாதிரி கேள்விப்பட்டேன். நான் இதுவரை கிறிஸ்தவன் தான். ஆனா இன்றைக்கு வசனம் கேட்டேன். நீர் இயேசுவானால், மெய்யான ஜீவனுள்ள தேவனானால் என்னை விடுதலையாக்கணும்னு நான் விடுதலைக்காக ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினார். என் பாவத்திலிருந்து என்னை மீட்டார். இப்ப எனக்கு அடுத்த பிரச்சனை வந்துச்சு. இதுவரைக்கும் துன்மார்க்கமா எத்தனை பேரை ஏமாத்தி எப்படியோ சாப்பிட்டேன், லக்ஸூரிஸா வாழ்ந்துட்டேன். ஆனா இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டேன். இனி பொய் சொல்லக்கூடாது, இனி ஏமாத்தக்கூடாது. ஒழுங்கா கையின் கிரியைகளை சம்பாதிச்சு சாப்பிடணும் அப்படின்னு யோசித்தேன். ஒவ்வொரு கம்பெனியா ஏறி இறங்கினேன். ஒரே ஒரு கம்பெனியில 3.5 ரூபாய்க்கு ஒரு வேலை கொடுத்தாங்க. கூலி 3.5 ரூபாய் கூலி. அந்த வேலையில 3.5 ரூபாய்க்கு சேர்ந்தா எனக்கு ஒரே ஒரு வேளை கஞ்சி மாத்திரம் தான் கிடைக்கும். 6 பேர் சாப்பிடணும். 3.5 ரூபாய் சம்பளத்தில் 1967ஆம் ஆண்டுல அந்த 3.5 ரூபாய் சம்பளத்தை வாங்கி எனக்கு ஆரம்பத்திலே ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே, எனக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார் எனக்கு தெரியாது, நான் அதை மறந்துட்டேன். ஆனா எனக்கு ஆண்டவர் ஒன்ன சொன்னாரு, நீ முன்ன சிறுமையிலே கர்த்தருக்கு முதலாவது கொடுத்து பழகுன்னு சொன்னாரு. நான் 3.5 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டேன். நேர பாஸ்டர்ட்ட வந்தேன். பாஸ்டர், இதுதான் நான் வாங்குற முதல், ரட்சிக்கப்பட்ட பிறகு இது வாங்குற முதல் சம்பளம். அப்ப எனக்கு தெரியாது முதல் சம்பளத்தை முழுவதும் கர்த்தருக்கு கொடுக்கணும், எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு இருந்ததே 3.5 ரூபாய். இதை கொண்டு கொடுத்தாதான் எனக்கு 5வது கிடைக்க போகுது. அதனால பாஸ்டர்ட்ட கொடுத்து அவர் ஜெபம் பண்ணிட்டு அவர் கையில 35 பைசா கொடுத்துட்டு 25 பைசாவை நாளைக்கு பஸ் காலையில போறதுக்கு எடுத்துட்டு மீதி 2 ரூபாய் 90 பைசாவை எங்க அம்மா கையில கொடுத்தேன். எங்க அம்மா அதை வாங்கிட்டு போய் 67ல உள்ளவங்களுக்கு தெரியும், 1 ரூபாய்க்கு 2 லிட்டர் அரிசி வித்த காலம் அது. அப்போ அரிசி வாங்கி சுள்ளி கட்டி வாங்கி கஞ்சி வச்சு, துவையல் கூட கிடைக்காது எனக்கு, வேலை செய்யறதுனால ஒருவேளை கஞ்சி எனக்கு கிடைச்சது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சது. வேலை நாட்கள் எங்களுக்கு ஆகாரம் இந்த கஞ்சி கிடைச்சது. வேலை இல்லாத நாட்கள் இந்த கஞ்சி எனக்கு இல்லாம போயிடுச்சு. ஒரு சில மாதங்கள் இந்த பசியோடு போராட்டத்தோடு நான் வேலை செய்தேன். ஒரு நாள் இப்படி ஆராதனையில பங்கெடுக்கும் போது கர்த்தர் நேரடி என்கிட்ட பேசினாரு, நீ என் ஊழியத்தை செய்யணும். எனக்கு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. நான் ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு கேட்டேன், ஆண்டவரே, இப்ப நான் 3.5 ரூபாய் வாங்கி 35 பைசா பாஸ்டர் கொடுக்குறேன், 2 ரூபாய் 90 பைசால ஒருவேளை கஞ்சி கிடைக்குது. நீங்க ஊழியத்துக்கு என்ன கூப்பிட்டு நான் ஊழியத்துக்கு வந்தேன்னா எனக்கு 3 தங்கச்சிமார் இருக்கா, ஒரு பிரதர், எங்க அம்மா, 6 பேர் பட்டினியா கிடக்கணும். நீர் 3.5 ரூபாய்க்கு எனக்கு ஒரு வழி காட்டிட்டீர்னா நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன்னு சொன்ன. எனக்கு ஏதாவது 3.5 ரூபாய்க்கு ஒரு டெய்லி வருமானத்துக்கு நான் இல்லாம எங்க வீட்டுக்கு 3.5 ரூபாய் வர்றதுக்கு ஒரு வழி சொல்லிட்டீங்கன்னா நான் உடனே இந்த 3.5 விட்டு வந்துடுறேன். நான் பெரிய என்ஜினியர் டாக்டர் இல்லைங்க, நான் விட்டுட்டு வந்தேன்னு சொல்றதுக்கு விட்டது 3.5 ரூபாய் தான். அது கூட உடல்ல. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த 3.5 ரூபாய்க்கு ஆண்டவர் 3 வாரம் போராடினேன். 3 வாரம் கோயிலுக்கு போனா பாஸ்டர் பிரசங்கமே எனக்கு தான் பண்றாரு, நீ ஊழியத்துக்கு வா. யாராவது கெஸ்ட் வந்தா கூட என்ன பார்த்தா பேசுறப்பா இருக்கு, நீ ஊழியத்துக்கு வா. இது என்னடா இது, கோயிலுக்கு போனாலும் இந்த விசுவாசிக்கு சொல்ல பாருங்க, பாஸ்டருக்கு என்னையே பேசிட்டாரு. அதுக்கு தானே வந்தீங்க, வீட்டுல என்ன செவிச்சுட்டு வரீங்க, என்னோட பேசணும். அப்புறம் பேசிட்டா என்ன சொல்றீங்க?
உங்ககிட்ட பேசுறதுக்கு தாங்க பீச்சுங்க, இல்லன்னா இது ஓப்பனியர் பீச்சுங்க. ரோட்ல போறவங்கிட்ட பேசுறதுக்கு, சபையாட்ட பேசுறது தாங்க பீச்சுங்க. கர்த்தர் நம்முடைய தேவைக்கு பேசுறாரு, நம்ம செய்ய வேண்டிய காட்ட சொல்றாரு, குறைய காட்டுறாரு, குற்றத்தை காட்டுறாரு. அது மட்டும் ஏன்ட்டு என்ன பேசிட்டான்னு சொல்றது? 3 வாரம் பிரசங்கமே அதுதாங்க. பாஸ்டருக்கு வேற பிரசங்கமே கிடைக்கல போல். எனக்கு ஒரே ஆள் தான் அவருக்கு லக்கே. இது எனக்கு வேற வழியே தெரியல. நான் ஆண்டவர்கிட்ட அழுதேன், ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு நீர் அடையாளத்தை கொடுத்துட்டே இருந்தா நான் வந்துருவேன். ஞாயிற்றுக்கிழமை பட்டினி, சனிக்கிழமை கஞ்சி குடிச்சிருக்கேன், ஞாயிற்றுக்கிழமை பட்டினி, திங்கக்கிழமை அடையாளம் கேட்டுட்டு வேலைக்கு போனேன். கர்த்தர் நல்ல அடையாளம் கொடுத்தார். என்ன தெரியுமா? கம்பெனி வாசல்லே ஒட்டி இருந்தான், கம்பெனி மூடப்பட்டது. ரூபாய் போச்சுங்க. நீங்க யாராவது இப்படி உழுத்து அடைக்கப்பட்டிருப்பீங்களா பாஸ்டர்? நான் 3000 ரூபாய்க்கு அடையாளம் கேட்டா, வருமானத்தை கேட்டா 3000 ரூபாய்க்கு டோர் க்ளோஸ். எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. பசி, 2 நாளா பசி. அந்த பக்கத்துல குழாய் இருந்துச்சு, தண்ணியை குடிச்சேன். 6 கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கு வந்தேன். எங்க அம்மா வயசான தாய் வாசல்ல என்ன தூரத்துல பார்த்துட்டாங்க. என்னப்பா வந்துட்ட? வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மா கொஞ்சம் ஹார்ட், நல்ல ஹார்ட்னு நினைக்கிறேன், சாவல. அவங்க சொன்னாங்க, என்னப்பா நீ ஆம்பளை பிள்ளை, வேலை இல்லைன்னு வீட்டுக்கு வந்துட்ட, உள்ள போய் பாருப்பா, 3 தங்கச்சிகளும் பஸ் 2 நாளா நேற்றைக்கும் சனிக்கிழமை குடிச்ச கஞ்சிப்பா, 2 நாளா பட்னியா கிடக்குறாங்க. நீ இவ்வளவு ஈஸியா வேலை இல்லைன்னு நிக்கிறியப்பா, என்னமா செய்ய சொல்றீங்க? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. நீ ஒரு 5 ரூபாய் எங்கேயாவது கடன் வாங்கிட்டு வந்திருப்பா, முதல்ல கஞ்ச காய்ச்சி கொடுத்துடுறேன், அப்புறம் நம்ம பேசிக்கலாம்ப்பா. ஏமா 5 ரூபாய் கடன் கேட்டா எப்ப தருவேன்னு கேட்பான்ல. எனக்கு வேலை இல்லை. சரி, இந்த கஞ்சி குடிச்சாச்சு, நாளைக்கு ஆட்ட வாங்குறது. எங்க அம்மா ஓன்னு அழுதாங்க. இது பெரிய கதை. சரி, நான் என்ன சொன்னேன், அம்மா நீங்க அழாதீங்க, நான் எப்படியாலும் யாச்சும் 5 ரூபா வாங்கிட்டு வந்துடுறேன், ஆனா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியமா நீங்க அரிசி வாங்கக்கூடாது. 5 ரூபாய்க்கு நல்ல மூட்டை பூச்சி பாட்டு கிடைக்கும். நமக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேறது, கரை தெரிந்தா நீந்தலாமா? ஒவ்வொரு நாளும் சாவுறதுக்கு ஒரே நாள் செத்துறது நல்லது. நீங்க எனக்கு அப்படி சொன்னீங்கன்னா நான் வாங்கிட்டு வரேன். அவங்க ஓன்னு அழுதாங்க. எனக்கு அதுக்கு மேலங்க இருக்க முடியல. எனக்கு ஒரே ஒரு இடம் தெரிஞ்சது, பக்கத்திலே எங்க ஆலயம். நேரா போய் பலிபீடத்தை பிடிச்சிட்டு அழுதேன். ஆண்டவரே, உங்க ஜனத்துக்கு நீங்க மன்னா கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க, காடை கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க. நேற்றைக்கு பாஸ் சொன்னார், நீ கர்த்தரை நம்பி வந்தா உனக்கு மன்னாவும் காடை வந்து விழுன்னு சொன்னாரு. எனக்கு மன்னாவும் வேணாம், காடையும் வேணாம், எனக்கு இப்ப கஞ்சி வேணும். எனக்கும் பசிக்குது, என் தங்கச்சி மாறு பட்னியா கிடக்குறாங்க. தயவு செய்து நீங்க மனம் இறங்குற இரக்கமுள்ள தேவன்னு சொல்றீங்க, எனக்கு கொஞ்சம் ஒருவேளை கஞ்சிக்கு வழி சொல்லுங்க. நான் வேறு எனக்கு தெரியவே ஒன்று, நான் அவரை நோக்கி தாங்க கூப்பிட்டேன். வேற எங்க போறது, யார்கிட்ட போறது? அந்த தேவனுடைய ஆலயத்துல போய் பலிபீடத்திலே விழுந்து கைகளை உயர்த்தி ஒருவேளை கஞ்சிக்காக அழுதேன். 2.5 மணி நேரம் அழுதிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு கஞ்சிக்காக. ஒரு மனுஷங்கிட்ட போய் பிச்சை கேட்டா கூட அவன் 10 ரூபாயாவது கொடுத்துருப்பான். இந்த ஆண்டோட 2.5 மணி நேரம் அழுதாங்க, இறக்கமே இல்லாம, ஜெபத்தை கேட்கவே இல்லைங்க அவரு. 2.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு சத்தம் கேட்டுச்சு, நீ வீட்டுக்கு போ. எனக்கு சுத்தி பார்த்தங்க, யாருமே இல்லை.
நான் ஒருத்தன் தான் இருக்கேன். எழும்பி என்னமோ புதுசா இருக்கு, எனக்கு புது அனுபவம் அது. நான் எழும்பி வீட்டுக்கு வந்தேன். எங்க வீடு ஒரு முள்ளு காட்டுக்குள்ள ஒரு ஓலை குடிசை. உள்ள வந்த ஆச்சரியமா இருந்துச்சு. நான் 3 ரூபாய் தான் கேட்டேன். எங்க அம்மா கையில 30 ரூபாய் இருக்கு. எனக்கு என்னன்னே தெரியலங்க. நான் 3 ரூபாய் தான் 2 மணி நேரம் அழுதேன். ஆனா ஆண்டவர், நான் நினைக்கவே இல்லைங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. 30 ரூபாய் 3 வருஷத்துக்கு முன்னால யாருக்கோ உதவி செய்து நாங்க 3 ஊர் மாறிட்டோம். கரெக்ட் அட்ரஸுக்கு அவர் அனுப்பியிருந்தார். எங்க அம்மா சொன்னாங்க, கர்த்தர் பெரிய நல்லவருப்பா, கர்த்தர் நடத்தினாருப்பா. ஆனா எங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுக்கு போன்னு சொல்லிச்சு பாருங்க, அதே சத்தம் திரும்ப என் காதுல கேட்டுச்சு. இதுவரைக்கும் என்னுடைய வழியை நீ அறியாய், இனி என்னுடைய வழியை நீ அறிவாய். என்னுடைய வழியை இனி அறிவாய். நான் ஒன்னும் பேசல. உள்ள போனேன். 2 பேண்ட் 2 ஷர்ட் இருந்துச்சு. எடுத்துட்டு வெளியே வந்தேன். எங்கப்பா போறேன்னு தானே தெரியாது, எங்க போறேன்னு தெரியாது, ஆனா என்ன நடக்கும்னு தெரியும். நான் வீட்டுல இருந்தா சாயங்காலம் 3 ரூபாய் கிடைக்கும். நான் வெளியே போனா மத்தியானம் 30 ரூபாய் கிடைக்கும். தேவன் உங்களை நடத்துவார். என்னை விட்டுருங்க. நான் அழுது கொண்டே வெளியே வந்தேன். எங்க அம்மா அழுதுகிட்டே வந்தாங்க. 52 ஆண்டுகளுக்கு முன்பாக அழுது கொண்டே எங்க போறேன் தெரியாம வந்தங்க. இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன். ஆண்டவர் என்னை எந்த ஆவடியில மூட்டை சுமந்தனோ, எந்த ஆவடியில வண்டி இழுத்தேனோ, எந்த ஆவடியில ஒரு பாவியா வாழ்ந்தேனோ, அதே ஆவடிக்கு தேவன் என்னை நடத்தினார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்திருக்கிற கிரியைகள் என்னுடைய புத்திக்கே எட்டல்ல, என்னுடைய அறிவுக்கே எட்டல்ல. நான் சொல்லுவேன், எனக்கு மாத்திரம் அல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அல்ல, உனக்கும் தேவன்